அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தங்க கேட்பாங்க, நாங்க பூர்வீகத்துல சொத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது பூர்வீகத்துல சொத்து வாங்குறது இந்த தொந்தரவு எதுவும் கொடுக்குமா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. பொதுவா பூர்வீகம் சொல்றது 9ஆம் பாவம். அதாவது 9ஆம் பாவம் 2, 4, 6, 10ஆம் வீட்டை தொடர்பு கொண்டவங்க பூர்வீகத்துல சொத்து வாங்கலாம். அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவம் 3, 5, 9 தொடர்பு கொண்டால், அதாவது 9ஆம் பாவம் தன்னோட உபநட்சத்திரம் மூலியமாக நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலியமாக 3, 5, 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொத்து வாங்கினாலும் அது நிலைக்காது. பூர்வீகத்துல சொத்து வாங்கினா நிலைக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அவங்க பூர்வீகத்துல சொத்து வாங்கினாங்கன்னா அந்த இடத்துல நிம்மதியா அவங்க இருக்க முடியாதுங்க. இடம் வீடு எது கட்டி அங்க குடியிருக்கணும்னா அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது, மன உளைச்சல்களை கொடுக்கக்கூடியது, சிக்கலை கொடுக்கக்கூடியது இருக்குங்க. அப்படின்னு சொல்லும் போது இந்த மாரி ஜாதகம் 9ஆம் பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்ட ஜாதகர் பூர்வீகத்துல சொத்து வாங்கலாங்க. நன்றி, வணக்கம்.